மெக்சிகோ நாட்டின் ஒக்ஸாகா மாநிலத்தில் உள்ள நிஜாண்டா பகுதியில் இன்டர் ஓசியானிக் ரயில் தடம் புரண்டு கோர விபத்துக்குள்ளானது. 9 பணியாளர்கள் உட்பட மொத்தம் 250 பயணிகள் பயணித்த இந்த ரயிலில் விபத்தின் காரணமாக இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விபத்தில் 98 பேர் காயமடைந்துள்ள நிலையில் அவர்களில் 36 பேர் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டின் இறுதியில் நிகழ்ந்துள்ள இந்த துயர சம்பவம் அந்நாட்டில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தினால் சேதமடைந்த ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகள் தற்போது போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. காயமடைந்தவர்களுக்கு தேவையான அனைத்து உயரக சிகிச்சைகளையும் உடனடியாக வழங்க மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷின்பாம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். விபத்திற்கான காரணம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகள் மற்றும் ரயில்வே தடமாற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.